இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு எண்ணதுக்கப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கருவேப்பிலை, புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காளானையும் அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பை தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணணும் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காளான்லேருந்தே தண்ணி வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காளான் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். இடையில கொஞ்சம் கிளறி மட்டும் விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் தண்ணியே ஆட் பண்ணல. காளான்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவி கொதிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம சைடில் இட்லி ஊற்றி வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காளான் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.